ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்தியாயம் 8 நாம் இருக்கிறோம். இது நிறைவான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் 15 கண்டங்கள் உள்ளன. இவற்றில் நாம் உபாசனை பகுதியை பார்த்துவிட்டோம். இன்று கண்டம் 7 துவங்கி 15 வரை செல்லுவோம். இந்த கண்டம் 7 நாம் பார்க்க போகின்ற கருத்து பிரஜாபதி வித்யா என்று பெயர். சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல் 5 அத்தியாயங்களில் மிகுதியாக உபாசனைகள் தான் இருந்தது. 6வது அத்தியாயத்தில் தான் நாம் சத்வித்யா என்கின்ற ஒரு பிரம்ம ஞானத்தை பற்றி அறிந்தோம். அங்கே உத்தாலகரும் அவருடைய மகன் ஸ்வேதகேதுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் பார்த்தோம். 7வது அத்தியாயத்தில் நாரதருக்கு சனத்குமாரர் மூலம் பெறப்பட்ட பூம வித்யா என்பதை பார்த்தோம். இது மத்தியம அதிகாரிகளுக்கு. 6வது அத்தியாயம் உத்தம அதிகாரிகளுக்கு. இவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருந்தோம். 8வது அத்தியாயத்தில் இந்த 7வது கண்டம் முதல் 12வது கண்டம் வரை பிரஜாபதி வித்யா என்கின்ற பிரம்ம வித்யா கூறப்படுகிறது. இதுவும் மத்தியம அதிகாரிகளுக்கும் கீழ்த்தரமாக இருக்கின்ற அதிகாரிகளுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு முறை. நாம் உபதேசிக்கும் பொழுது யாருக்கு உபதேசிக்கிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெகுஜனங்களோடு தொடர்பு கொள்பவர்களுக்கு பப்ளிக் மீடியா என்று சொல்வார்கள், மாஸ் மீடியா என்று சொல்வார்கள். இந்த வெகுஜனங்களுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அதில் எல்லா தரப்பட்ட மனிதர்களும் கலந்திருப்பார்கள். பண்டிதரும் இருப்பார்கள், பாமரர்களும் இருப்பார்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் முதியவர்கள் அனைத்து சார்களுக்கும் ஒரு தகவல் போய் சேர வேண்டும் என்ற கருத்தோடு தான் அவர்கள் பத்திரிகைகளை எழுதுவார்கள். நிருபர்களுக்கு அதில் கை தேர்ந்து இருப்பார்கள். எடிட்டர்களும் அதை செவ்வனே செய்வார்கள். பாடப்புஸ்தகம் எழுதுகிறவர் படிக்கிறவனுடைய மனோநிலை, அவன் எந்த வகுப்பில் இருக்கிறான், அவனுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்பதை அவனுக்கு முன்கூட்டி என்னென்ன தெரிந்திருக்கிறது, எது இதில் தெரியாத விஷயம் என்பதை வைத்து மாணவர்களுக்காக எழுதுகிறார்கள். கவிஞர்கள் எழுதுகிறார்கள். இங்கேயும் கூட இந்த பிரம்ம வித்யா அல்லது ஞானம் என்கின்ற விசாரணை கூட மாணவனுடைய தகுதிக்கு ஏற்றாது போல்தான் இந்த உபதேசங்கள் அமைகின்றன. இந்த இடத்திலே மாணவர்களாக வருவது இந்திரனும் விரோச்சனனும். இந்திரன் தேவர்களினுடைய தலைவன், விரோச்சனன் அசுரர்களின் தலைவன். இவர்களுக்கு உபதேசம் செய்வது பிரஜாபதி என்கின்ற நான்முகன் பிரம்மா. இரண்யகர்பன் என்று சொல்லும் பொழுது அதை நான்முகன் என்றும் சூக்ஷ்ம சரீர அதிபதி என்றும் சொல்கிறோம். விராட் என்று எடுத்துக்கொண்டால் அவரையே நாம் பிரஜாபதி என்று நாம் அழைக்கிறோம். இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற பிரஜாபதி, ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற இந்திரனும் விரோச்சனனும் சென்று பாடம் கேட்கிறார்கள். இதுதான் இந்த பிரஜாபதி வித்யா என்பது. இனி நாம் இந்த பிரஜாபதி வித்யாவுக்கு காரணமாயிருக்கின்ற ஒரு சொல், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சாந்தோக்கிய உபநிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் 3வது கண்டத்தில் 4வது மந்திரத்தில் ஏஷ சம்பிரசாதோ அஸ்மத் அசரீராத் சமுத்தாய பிரம்மஜோதிஹி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்யத ஏஷ ஆத்மா இதி என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஏஷ சம்பிரசாதோ, இந்த சம்பிரசாதன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஒரு ஞானி. அஸ்மத், இந்த சரீரத்திலிருந்து சமுத்தாய வெளியே சென்று பிரம்மஜோதியில் அவன் உபசம்பத்திய பிரம்மஜோதி என்கின்ற பரமாத்மாவில் அவன் கலந்து விடுகிறான். எப்படி கலக்கிறான்? ஸ்வேன ரூபேன, தனது ரூபமாகவே அவன் கலந்து விடுகிறான். அந்த ஆத்மா தான் இது என்று இங்கே கூறப்படுகிறது. அந்த ஆத்மா தாண்டா உன்னிட ஆத்மா என்று அங்கே நாம் பார்த்தோம். நாரதருக்கு சொல்லப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டது என்றால், நாரதரே, உனது ஆத்மா என்ன தெரியுமா? அது சாட்சாத் பிரம்மமே. பிரம்மத்தில் பிரம்மம் கலக்கிறது. ஆத்மா பிரம்மத்தில் கலக்கிறது என்றால் பிரம்மம் பிரம்மத்தில் கலக்கிறது. அப்போ 2 இருக்குமான்னு? ஒரே லட்சணம் இருக்கிற பொருள் கலப்பது என்றும் பிரிவது என்றும் சொல்லுவதற்கு இல்லையே. 2 டம்ளரில் ஒரே பாலை பிரித்து வச்சுட்டு இதில் கலக்கிறேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்?
முன்னரே இதே பால் தான் அதில் இருக்கிறது, இதை கலக்கவும் வேண்டாம், பிரித்திருப்பதுன்னு சொல்லவும் வேண்டாம். பால் என்றும் இரண்டாக ஆனதே கிடையாது. இந்த டம்ளர் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்கள் தான் என்ற உபாதி தான் அது இரண்டாக பிரித்ததாக தெரிகிறது. இந்த சரீரம் அந்த ஆத்மாவை பிரம்மத்திலிருந்து பிரித்ததாக இருக்கிறது. இந்த சரீரம் விடுபட்டதும் பானை உடைந்ததும் குடாகாயம் பராகாயத்தில் கலந்தது போல இந்த ஆத்மா பிரம்மத்தில் கலக்கிறது என்று ஒரு பிரசம்சா, ஒரு புகழ்ச்சிக்காகவும் ஒரு ஏற்றி சொல்வதற்காகவும் அது பேசப்பட்டதே ஒழிய அங்கே பிரிதல் என்றும் சேர்தல் என்றும் இரண்டும் இல்லை என்று அது சொல்லப்படுது. அங்கே சொல்லப்பட்ட அந்த சம்பிரசாதம் அவன் யார்? இதுதான் இந்த கேள்வி. சம்பிரசாதன் என்பவன் பிரம்மஜோதியில் கலக்கிறான் இறந்த பிறகு என்று சொல்லப்பட்டால் அந்த சம்பிரசாதன் யார்? அவ்வாறு நான் ஆக வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பிரஜாபதி வித்யா இப்பொழுது பேசப்போகிறது. பிரசாத என்றால் என்ன? தெளிவாக ஞானத்தை பெற்றவன் அவன்தான் பிரசாதம். இதை தான் கோயிலோட பிரசாதம்னு சொல்கிறாங்க. தெளிவாக ஞானத்தை பெற்றுக்க அப்படின்னு அது கொடுக்கும் பொழுதும் ஆத்மம் ஆனந்தம் பிரம்மேஜி விஜானாத என்று சொல்லி தான் அந்த விபூதியை கொடுக்கணும். அது அப்படி தான் சொல்லி விபூதி யாருக்காவது கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்கும்போது கூட இப்படி தான் ஆனந்தம் பிரம்மேதி விஜானாத, பிரம்மம்தான் ஆனந்தம், ஆனந்தான் பிரம்மம், ரெண்டு தனித்தனியாக இல்லை என்று தெரிந்து கொள் என்று கற்றுக்கொள்ள சொல்லி உன்னை தூண்டி அனுப்புகிறார்கள். அவன் அந்த பிரசாதத்தை பெற்ற பிறகு அவன் சம்பிரசாதன் ஆகிறான். எப்படி ஆகிறான்? ஆனந்தம் பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதல்ல, அகம் ஏவ ஆத்மா, ஆத்மா ஏவ பிரம்மம் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். நானே அந்த பிரம்மம் என்று தெரிந்து கொள்கிறான். அப்படி தெரிந்து கொண்டவனுக்கு ஒரு சம்பிரசாத, பிரசாதத்தை முறையாக பெற்றுக்கொண்டவன், அவன் பிரகாசிக்கிறான் என்று அர்த்தம். இப்போ கேள்வி, அந்த யார் அந்த சம்பிரசாதன்? கேன உபாயேன ஞானம் பவதி, எந்த உபாயத்தினால் இவன் சம்பிரசாதன் என்ற நிலையை அடைந்தான்? ஞான விஷயம் கிம், அந்த ஞானத்தில் எதை பற்றிய ஞானம், எந்த ஞானத்தில் எந்த அறிவினால் இவன் சம்பிரசாதனானான்? அந்த ஞானத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அவன் அடைந்த ஞான விஷயம் என்ன? அந்த ஆத்ம தத்துவம் எது? கதம் ஆத்மா சரீர விலட்சண, எப்படி இந்த ஆத்மா சரீரம் இல்லாமல் ஆத்மாவாக இருக்க முடியும்? சம்பிரசாதன் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, சரீரம் இருந்தால்தான் அவன் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அவன் இறந்த பிறகு, சரீரம் இல்லாமல் போன பிறகு தூய ஆத்மாவாக இருக்கும் பொழுது அவனை சம்பிரசாதன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் இந்த பதில் வரும். சாதகன் ஆத்மஸ்வரூபமாக தன்னுடைய சொரூபமாகவே சம்பிரசாதனாக ஆவதால் என்ன பலன்? இப்போ சரீரத்தெல்லாம் விட்டுட்டு இவன் சம்பிரசாதனாகி என்ன பிரயோஜனம்? சரீரத்தை கொண்டு தான் பார்க்க முடியும், சரீரத்தை கொண்டு தான் அனுபவிக்க முடியும். சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம் என்றிருக்கிறது. இதன் மூலம் தானே ஒருவன் இருக்கிறான், அதை கொண்டு தானே அறிகிறான், அதை கொண்டு தான் அனுபவிக்கிறான். நீங்கள் சரீரத்தெல்லாம் எடுத்துட்ட பிறகு கண்ணையே பிடிங்கிட்டு நீ பாருன்னு சொல்கிற மாதிரியும், நாக்கையே அறுத்துட்டு சுவைத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்கே. அந்த சாதகன் ஆத்மஸ்வரூபமாக ஆவதால் என்ன பயன் அப்படின்னு கேட்குது. இந்த கேள்வி நமக்கும் வரும். ஞானியாக இருக்கும் பொழுது இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற சாட்சியாக, ஆனால் இந்த விதேக முக்தியில் என் சரீரமெல்லாம் பிடுங்கி விட்ட பிறகு எனக்கு நான் என்ன ஆவேன் என்று இந்த கேள்வி இருக்கிறது. இதற்கு பதில் தரப்படும். இந்த மந்திரத்தில் ஆத்மாவின், இனி வரப்போகிற மந்திரத்தில் ஆத்மாவின் லட்சணம், ஆத்ம பிராப்தி உபாயம், அதனால் பெறப்படும் ஞானத்தின் பலன். அதாவது இதை கேட்பவர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்கிறார்கள். அந்த யார் என்பவருடைய லட்சணம் என்ன, அப்படி தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி, தெரிந்து கொண்டதனால் என்ன பலன், இந்த மூன்றையும் இனி நாம் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை கேட்டது, இந்த மந்திரத்தை பிரஜாபதி சப்தமாக பிரகடனப்படுத்துகிறார். அந்த சமயத்தில் அவர் பக்கத்தில் தூண் மறைவிலோ எங்கேயோ 2 பேர் நிற்கிறாங்க. ஒருவன் தேவன், ஒருவன் அசுரன். அவர்கள் காதில் விழுகிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு பிறக்கிறது. அப்படி என்ன அந்த பிரஜாபதி உறக்க சொல்லிட்டார்? அந்த மந்திரம் என்ன? அதை கேட்டவர்கள் யார்? இந்திரனும் விரோச்சனனும். இப்போ பார்க்கலாம் அந்த மந்திரம். இது 7வது கண்டம், முதல் மந்திரம். ஆத்மா அபகத பாப்மா விஜரோ விம்ருத்யு
விஷாகோ விஜிகத்ஸோ அபிபாச சத்யகாமः சத்யசங்கல்பः சோ அன்வேஷ்டவ்ய ச விஜிஜ்ஞாசித்தவ்ய ச சர்வாம் ச லோகான் ஆப்னோதி சர்வாம் ச காமான் யஸ்து தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானீதி ஹ பிரஜாபதி உவாச்ச என்று இந்த மந்திரம் இருக்கிறது. மறுபடியும் பார்க்கலாம். இந்த ஆத்மா அவர் சொல்கிறார், எல்லாரும் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த 2 பேர் ஒட்டு கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் காதில் விழட்டோன்னு ஒரு சூழ்ச்சியில் அவர் பேசுகிறார் பிரஜாபதி. ஆத்மா என்பது அபகத பாப்மா, அது பாபமே அற்றது. பிஜரோ அதுக்கு மூப்பற்றது, அது வயசாகி கெட்டு போய் கிழவனாகிறதெல்லாம் ஆகுதுல்ல. விம்ருத்யு அது சாகவும் சாகாது. சோகமற்றது விஷாகோ. பிஜ்கத்ஸோ அதுக்கு பசி என்பதே இல்லை. அப்பிபாச தாகத்தும் அது கிடையாது. எப்படிப்பட்டது? இவ்வளவு இல்லைன்னா அது என்ன? சத்திய காமக தவறாத ஆசையுடையது. சத்திய சங்கல்பக தவறாத விருப்பத்தையும் உடையது. அந்த ஒன்றை ச அன்வேஷ்டவ்ய அதை நீ தேடி கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்வேஷ்டவ்யம்னா தெரிந்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும். ச விஜிஜ்ஞாசித்தவ்ய தேடி அது என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் என்ன பயன்? அப்போது ஆத்மாவின் லட்சணம் சொல்லிச்சு. அபகத பாப்மா, சோகமோகமற்றது, பசி தாகமற்றது, மூப்பும் மரணமும் அற்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டதே. அதை அடைகின்ற வழி என்ன? நீ தேடி தான் பார்க்கணும். தேடி பார்த்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். விஜிஜ்ஞாசித்தவ்ய அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டால் என்ன பலன்? இந்த 3வது சொல்லுது. சர்வாம்ச லோகான் ஆப்னோதி. இங்கே இருக்கின்ற 7 14 ரோகங்களையும் அவன் அடைந்தவனாகிறான். லோகத்தை அடைகிறான். லோகத்தை அடைஞ்சு என்ன பண்ண போகிறான்? அங்கே இருக்கின்ற அனைத்து காமங்களையும், என்னென்ன இன்பங்கள் தருமோ அத்தனையும் அவன் தடையின்றி அனுபவிக்கிறான். தடையின்றி. அனுவித்யனா தடையின்றி. சர்வாம்ச காமான் எஸ் ஆத்மானம் அதை தம ஆத்மானம் தானாக இருந்து அதை அடைபெறுகிறான். இவ்வாறு விஜானாதீதி ஆத்மாவை அறிந்தவன் என்று அவர் முடிக்கிறார். யார் சொல்கிறார் இதை? பிரஜாபதி உவாச்ச, பிரஜாபதிர் உவாச்ச என்று கூறினார். இப்போது இந்த வார்த்தைகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே 8 குணங்கள் கூறப்பட்டன ஆத்மாவுக்கு. அவை ஆத்மாவிற்கு கொடுக்கப்பட்ட அடைமொழிகள். அப்படிப்பட்ட ஆத்மாவை ஒருவன் அன்வேஷ்டவியம் தேடி அறிய வேண்டும். விஜிஜ்ஞாசித்தவியம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் என்ன பயன்? எல்லா லோகங்களையும் அடைகிறான். அங்கு கிடைக்கின்ற எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறான், மிச்சம் மீதி இல்லாமல். இதை தேவரும் அசுரரும் தலைவர்கள் ஒட்டு கேட்டு அந்த ஆத்மாவை அடைய ஆசைப்பட்டார்கள். யக அந்த முதல் 8 குணம் 1 முதல் அபகத பாப்மா என்று சொல்லப்படுகிறது. இங்கே இதை செல்வதற்கு முன்னாடி நாம் கொஞ்சம் இதை பற்றிய ஒரு விசாரணையை நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 சரீரங்கள் இருக்குது. ஒன்று காரண சரீரம், 2 சூக்ஷ்ம சரீரம், 3வது தூல சரீரம். இது உடம்பு, நம்முடைய அன்னமய கோஷம். சூக்ஷ்ம சரீரம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். காரணம் ஆனந்தமய கோஷம். கோஷம்னு பார்த்தாலும் இது ஆனந்தமயம். இது மற்ற நடுவில் இருக்கிற 3 பிராணன், மனம், விஞ்ஞானம். ஸ்தூலம் நம்முடைய அன்னமய சரீரம். இந்த 3லேயும் மனிதனுக்கு என்ன கிடைக்குது பார்த்தோம்னா 6 தொந்தரவு கிடைக்குது. அது பேர் ஷட் ஊர்மிகள்னு பேர். ஊர்மின்னா ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன்ஸ். ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதில் அப்படி வேகமாக குழந்தைங்க சர்றன்னு அந்த ரயிலில் ஒரு பெட்டியில் உட்காந்துருப்பாங்க, அந்த பெட்டி சர்றன்னு இறங்கும், அப்புறம் மேலே ஏறும், அப்புறம் சாஞ்சி கீழே தொப்புன்னு விழும். இப்படி ஏறி ஏறி போயிட்டு ஒரு கிலோமீட்டர் சுற்றிட்டு இப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு த்ரில் கிடைக்குது, ஏற்றமும் கிடைக்குது, இறக்கமும் கிடைக்குது. இது வந்து ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில், இன்ப துன்பங்கள். இதை ஷட் ஊர்மிகள், ஊர்மின்னா அலைன்னு அர்த்தம். ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் 2 பிராணன், அப்புறம் அந்த கரணம். இது ரெண்டுமே தனித்தனி வச்சுக்கோ. இப்போ ஸ்தூல சரீரத்தில் என்ன வரும்? இதில் வர்றது தான் ஜரா மிருத்யு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம், ஜரா என்றால் முதுமை, மிருத்யு என்றால் மரணம். உடம்புன்னு வந்துட்டாக்கா அனைவருக்கும் இந்த மூப்பு ஒரு பயம். பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், இன்னும் கல்யாணம் பண்ணல, பொண்ணு கிடைக்கலம்பாங்க. வளரலைனாலும் பிரச்சனை. மற்றவங்கெல்லாம் உயரமாக இருக்கிறான், நம்ம பையன் குட்டையாக இருக்கிறான், அதனால் ஏதாவது ஒரு விளம்பரத்தில் பார்க்குறத வாங்கி கொடுப்பாங்க. இப்படி மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மீசை முளைக்கலன்னா கஷ்டம், அப்புறம் மீசை வந்துடுச்சுன்னா அது ஒரு கஷ்டம், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும். இந்த உடம்பு தளர்ச்சி அடையுது, சுகர் வந்துடுச்சு, ப்ரெஷருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கார் ஓட்டி ஓட்டி முதுகெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. சில பேருக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு சில பேருக்கு சுவாச கோளாறு, அந்த மார்பில் வந்து சளி கட்டிக்குது. இப்படி மூப்பு வந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு தான் இது இல்லை? உடம்பு வந்தவனுக்கு எல்லாருக்கும் இது இருக்க தானே செய்யுது. யார் வந்து முழு ஆரோக்கியத்தோட விழுந்தாங்க? அந்த உடம்பில் ஒவ்வொரு உறுப்புமே வயோதிகம் அடைந்து கொண்டிருக்குது. குடல் பார்த்த வாட்ட சாட்டமாக இருப்பான், அவன் பல்லு கடிச்சன்னா அதில் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தேங்காயே கையில் உடைக்கிறாரு, ஆனால் ஒரு ஆப்பிளை கடிக்கும்போது ரத்தம் வருது. பல்லு வீக்னஸ் வருது, கண்ணு தன்னுடைய வீக்னஸாக காடு. இப்படி ஜரா என்று சொல்லக்கூடிய மூப்பு யாராலும் தவிர்க்கவே முடியாது. இல்லை சார், நான் யோகாசனம்லாம் பண்ணுறேன், தியானம்லாம் பண்ணுறேன், எப்படி இருந்தாலும் நீ கிழவனாகித்தான் போவாய். யாருமே தள்ளி போட முடியும், பளபளப்பாக உலகத்துக்கு தெரியலாம், ஆனால் உன்னுடைய உடம்பு தளர்ந்து போவதை நீ அறிவாய். கட்டாயம் உடம்பு இருந்தால் மரணமும் வரும். இது ஸ்தூல சரீரத்துக்கு என்ற அலை. பிராணன்னு இருக்குது சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பசியும் தாகம். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் டெய்லி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படி. தண்ணி இல்லாத ஓரத்தில் தண்ணியினால் எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? சுத்தமான தண்ணி கிடைக்கிறதில்ல, தண்ணியும் போதுவதில்லை. சில பேர் தண்ணியே தாங்க முடியாத அளவுக்கு நிரம்பி வெள்ளம் காடாக போயிடுது. இந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பசியும் தாகமும், பசி 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 என்று இருக்கிறது. இந்த வயிற்று பசியை தீர்ப்பதற்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் நமக்கு தீர்ந்த பாடில்லை. சில பேருக்கு அறுசுவை உண்டியும் பலவிதமான 7 கோர்ஸ் மீல்ஸ் எல்லாம் கூட கிடைக்குதாம். அதாவது ஒரு இலையில் வந்து 7 முறை பரிமாறுவாங்களாம். இதை சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு அது தீர்ந்த பிறகு தான் அடுத்தது. இப்படி 7 விதமான உணவை ஒரு மீல்ஸுக்கு சாப்பிட்றாங்க. 7 கோர்ஸ் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசி எங்கே தீர்றது? சில பேருக்கு வெறும் கஞ்சி கிடைக்குதான்னு ஒரு பசி, ஆனால் அவனுக்கு 7 கோர்ஸ் மீல்ஸ் கிடைக்கலையேங்கிற ஒரு பசி. பசியில் உள்ள ஒரு பசி, பசிக்குள்ள ஒரு பசி. அப்போ குடிக்கிறதுல தாகம் தீர்ப்பதிலும் வேறு ஒரு பசி. இது தண்ணீராக இருக்கக்கூடாது, அது ஏதாவது ஒரு கலர்ந்துக்கு திரவமாக இருக்கணும், அதில் எஃபர்ஃபெசன்ஸ் அந்த நுரையெல்லாம் வரணும். இப்படி என்ன இந்த பிராணனுக்கு கொடுக்குற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதுவும் சூக்ஷ்ம சரீரம் என்ற ஊர்மிகள் இதெல்லாம் இருக்கிறவனுக்கு இருந்தே ஆகும். அந்த கரணம்னு ஒன்று மனம் இருக்குதே, அதில் பார்த்திங்கன்னா அதில் 2 விதமான பிரச்சனைங்க, சோகம் மோகம். பிராணனில் பசி தாகம், ஸ்தூலத்தில் ஜரா மிருத்யு. அட கடவுளே, இந்த மனம்ன்ற அந்த காரணத்துக்கு போனால் சோகம்னு ஒன்று, மோகம்னு ஒன்று. சோகம் என்பது இப்படியெல்லாம் நடந்து போயிடுச்சே, இதெல்லாம் இழந்து விட்டேனே, இனிமேல் இது இழந்து விடுவேனோ என்று சொல்லுகின்ற கவலையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். கடந்த காலத்தை பற்றி கவலை கவலை கவலை. இது வந்து சோகம். விரும்பிய பொருள் கிடைக்கல, விரும்பாத பொருள் வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு சோகம். இந்த விரும்பிய இஷ்ட பொருள், இஷ்ட வஸ்து பிராப்தம் அப்பிராப்தம், அது கிடைக்கலைங்கிற ஒரு சோகம். அனிஷ்ட வஸ்து பிராப்தியம், பிடிக்காத ஒரு பொருள் வந்து சேர்ந்துருக்குது, நான் வேண்டாவேன்னு சொன்னேன், தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மனம் சோகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. மோகம் என்பது என்பது இந்த மன உணர்வுகள் அறிவை மழுங்க செய்வது.
அவனுடைய புத்தியில் அவன் போடுறான். இது யார் நீ செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேங்கிறான். மதிப்பற்ற பொருளை மதிப்பாக பார்க்கிறது, மதிப்புடைய பொருள் மதிப்பில்லாமல் நடத்துவது, இது மோகம். இது புத்திக்கு வந்த நோய். இந்த புத்திக்கு மோகங்கிற நோய் வந்துடுச்சுன்னா மதிப்பற்றது ரொம்ப மதிப்பாக தெரியும். மதிப்பு உடையது அவனுக்கு கால் தூசுக்கு சொல்லுவான். அவன் படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மதிப்புன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு படித்தவன் என்ன கேட்டான், படித்த முட்டாள்கள் இருக்குதுன்னு சொல்லுவான். அவன் படிப்பே போக மாட்டான். இன்னொருத்தனுக்கு மதிப்பற்றது பெருசாக தெரியும். பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது, படித்தவங்க தான் மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணத்தையே சேர்த்துட்ருப்பான், புழக சேர்த்துட்ருப்பான். இதெல்லாம் எவனோ ஒருவன் பணத்தின் மீது சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சோ, அந்த சம்பாதிக்கிறங்கிறது நினைப்பே அவனுக்கு எதையெல்லாம் சம்பாதிச்சுக்குவானோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டே இருப்பான். இதெல்லாம் புத்திக்கு வந்த கேடு. அது பேர் மோகம். சோக மோகம் வாழ்க்கை முழுக்க அலைகழிச்சிட்டே இருக்கும். சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் இரவு பகல் பார்க்காமல் சம்பாதியத்திலேயே விழுந்து கிடக்கிறான். உடம்புக்கு எடுத்துக்கிறான், மனசுக்கு எடுத்துக்கிறான், உறவினர்களுக்கு எடுத்துக்கிறான். எதை சம்பாதிச்சான் கடைசியில்? துக்கத்தையும் கஷ்டத்தையும் தான் சம்பாதிக்கிறான். இதெல்லாம் அந்த காரணத்துக்கு வருங்க சூக்ஷ்ம சரீரத்து என்ற அலைகள். இவ்வாறு சோகமோகம், பசி, தாகம், மூப்பும் மரணமும் என்ற 6 அலைகள் சூக்ஷ்ம ஸ்தூலங்களுக்கு வருதுங்க. இது பேர் ஷட் ஊர்மியின் பேர். ஷட் என்றால் 6, ஷட்டு, ஊர்மி என்றால் அலைகள். இன்னொன்றும் சொல்லலாம், புத்திரேஷனம், வித்தேஷனம், லோகேஷனம் என்று சொல்வார்கள். இந்த காரண சரீரத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது சார் அப்படின்னு சொன்னோம்னா, காரண சரீரத்துக்கு பாப புண்ணியம்னு வந்துடும். இந்த சூக்ஷ்ம ஸ்தூலமும் செய்கின்ற இந்த 6 ஊர்மிகளால் அவன் அநேகமாக புண்ணியத்தையும் பாவத்தையும் சேகரிக்கிறான். இது காரணத்திலிருந்து அடுத்த பிறவிக்கு காரணமாயிடுச்சு. இந்த அலை ஓஞ்சுதான், செத்து தொலைச்சானா, மறுபடியும் பிறந்து மறுபடியும் 6 அலைகளை அவன் அனுபவிக்கணும். அந்த அலைகள் ஓய்ந்த பிறகு மறுபடியும் புது உடம்பு எடுத்து மறுபடியும் 6 அலைகள் வரும். இதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அதுதான் பாவம். இது இல்லாமல் மனிதனுக்கு சம்சாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த உடம்புக்கு வரகிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதன் மூலம் அவனுக்கு வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தோம்னா, அவனுடைய சம்பாத்தியம் என்ன சம்பாதிக்க போகிறான்னா, புத்திர யோசனை, குழந்தை ஆசை. குழந்தை ஆசைனா என்ன? எனக்கு குழந்தை ஆசை இருக்குதுன்னு சொல்லுவான். அண்ணா என்ன அர்த்தம்னா, பொம்பளை வேணும் கல்யாணம் பண்ணிக்கன்னு அர்த்தம். அவன் மூலம் தானே பெற முடியும். எனக்கு குழந்தை ஆசைன்னு ஒரு பொம்பளை சொல்லலாம். தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், எனக்கு ஒரு கணவன் வேணும்னு அர்த்தம். கணவனும் மனைவியும் புத்திரனுக்காக சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்க அதில் இன்டெலிஜென்ஸ் ஆகணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டியிருக்குது. இப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆசை பிறக்கிறது, அந்த காமம் பிறக்கிறது. இதை புத்திர ஏஷனைன்னு அதுக்கு மரியாதையான ஒரு பேர். இந்த உடல் இச்சையை தான் இந்த புத்திர ஏஷனைன்னு சொல்கிறாங்க. இது இந்த இந்த சரீரத்துக்கு உண்டாகின்ற ஒரு ஆசை, ஸ்தூல சரீரத்துக்கு வருகின்ற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் வித்தேஷனான்னு பேர். சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும்னு அர்த்தம். சொத்து இருந்ததுன்னா இந்த இன்பங்களை பல மடங்கு அதிகரிக்கலாம். உணவுலேருந்து வரக்கூடிய இன்பத்தை பல மடங்கு அதிகப்படுத்தலாம். உடைகள்ங்கிற வர ஒரு இன்பத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். கண்கள் கிடைக்கின்ற இன்பத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம். இதுக்கெல்லாம் பொருள் தேவை. இந்த பொருளால் அவன் கர்மங்களை செய்வான். இந்த கர்மங்களை செய்தால் இதனால் என்ன கிடைக்கும்னா, பித்ருலோகத்தில் போய் இருப்பான். இந்த இந்த புத்திர ஆசையினால் அவன் பூமியில் தான் இன்பம் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த வித்தம்னு சொல்லக்கூடிய சொத்தை சேர்த்தான்னா அதில் சில கர்மங்களை செய்கிறான், அதில் பாவ புண்ணியம் வரும். அதனால் அவனுக்கு பித்ருலோகத்தில் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்னொன்று லோகேஷனின் பேர். வாழும் பொழுது இந்த லோகங்களுக்கு போனால் நான் செத்த பிறகு நல்ல கதிக்கு போகணுன்றதுக்காக சில தர்மங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு. தர்மம் செய்யணுங்கிறதா செய்ய மாட்டான். செத்தும்போது நல்லபடியாக சாகணும், எனக்கு நல்ல கதி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அது தேவலோகம். அவ்வாறு பூலோக, புவர்லோகம் சொல்லக்கூடிய பித்ருலோகம், அப்புறம் ஸ்வர்கலோகம் சொல்லக்கூடிய மேல் உலகம். இந்த புவ ஸ்வக இந்த 3 உலகங்களுக்கும் மீதும் ஆசை வைப்பது பேர் தான் மூ ஏஷனை, மூ ஏடனின்னு பேர். அது மூவேஷனா அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த 3ம் மூ ஏஷனை என்று சொல்லக்கூடிய திரியேஷனா, திரையேஷனா, இதெல்லாம் ஆசைகள்.
இது பேருக்கு சம்சாரம்னு பேர். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த சம்சாரம் 3 உலகங்களை குறித்தது. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். இந்த ஷட் ஊர்மி என்பதோ இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பிராண உடம்புகளை குறித்தது. காரணத்துக்கு வருகிறது பாபா. இதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லைங்க. இதுதான் விஷயம். இதைத்தான் பிரஜாபதி சொல்கிறார். ஆனால் இவங்களுக்கு அது வேறு மாதிரி புரியுது. இந்த கேள்விப்பட்ட இந்த இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் அவர் சொன்ன அர்த்தம் புரியல. எவனொருவன் ஆத்மாவை, அதாவது தன்னை அன்வேஷ்டவியம் தேடி கண்டுபிடித்து அது பிரம்மம் என்று அறிந்து கொண்டானோ, பிரம்மம்னு அறிந்துக்கிறது இல்லை, அதில் ஷட் ஊர்மி இல்லை, ஏஷனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் சம்சாரமும் இல்லை, ஷட் ஊர்மி என்று சொல்ல சரீரங்களில் உண்டான துன்பங்களும் இல்லை என்று அவர் சொன்னார். அப்படி தெரிந்து கொள்பவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, தடையில்லாமல் ஆனந்தம் கிடைக்கும். உனக்கு தடை செய்வதே ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுடைய உபாதிகள் தான். அல்லது உன்னுடைய ஆசைகள்னு சொல்லக்கூடிய பூலோக ஆசை, புவர்லோக ஆசை, சொர்க்கலோக ஆசை, இந்த 3 ஆசைகளும் தான் உன்னுடைய ஆனந்தத்திற்கு குறுக்க நிற்கின்றது. தடை செய்வது. ஆனந்தம் வருது, ஆனால் தடைப்பட்டு வருது. ஆனால் ஒன்று தடையற்ற ஆனந்தம் 3 உலகத்திலும் வரணும் இல்லையா? பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம் 3லுமே உனக்கு ஆண்டு வரணும்னா சர்வலோகேஷு காமக, எல்லா லோகமும் அடைந்து எல்லா சுகத்தையும் அடைக்கணும்னு சொன்னால் உனக்கு சரீரம் போகணும்பா, 3 ஆசைகளும் போகணும். அதுக்கு ஒரே வழி ஆத்மாவை தெரிந்து கொள்ளுதல். ஏனென்றால் அந்த ஆத்மா அபகத பாப்மா என்று சொல்லப்படுது. அந்த ஆத்மாவுக்கு பாபம் என்பதே இல்லைன்னா அது காரண சரீரம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் செய்ய பரவுமன்னு காரண சரீரத்தில் போய் சேருது. அதுதான் சஞ்சித கர்மம்னு சொல்கிறோம். சஞ்சித கர்மம் தான் உங்களுடைய காரண சரீரம். அந்த ஆத்மாவுக்கு காரண சரீரம் இல்லை. எனவே அது அபகத பாப்மா என்று சங்கரர் விளக்குகிறார். அப்புறம் அடுத்த சொல் விஜர. ஜரம் என்றால் மூப்பு. அது மூப்பற்றது, வயோதிகமற்றது. அதனால் சூல சரீரம் அற்றதுன்னு அர்த்தம். ஷட்விகாரம் அற்றது. விஜரம் என்றால் ஷட்விகாரம் நம்ம ஒன்று படிச்சிருக்கிறோம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, பக்ஷதே, நஷ்யத்தே என்ற ஒன்று சொல்கிறோம். 6 விதமான இருக்கிறேன், பிறக்கிறேன், வளர்கிறேன், மாறுகிறேன், தேய்கிறேன், சாகிறேன் என்று சொல்லக்கூடிய 6ம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு இது கிடையாது. அது அப்படிப்பட்டதுன்னு ஆத்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். விம்ருத்யு, இது மரணமற்றது, பிறப்பற்றது. இந்த ஷட் ஊர்மியில் சொன்னோம் இல்லையா, மூப்பும் மரணமும் ஸ்தூல சரீரத்து, அது 2மே அற்றது. விஷோகம்ன்றது சோகமோகம்னு சொல்லக்கூடிய இந்த அந்த கரணத்துக்கு வருகின்ற துன்பங்களும் அது கிடையாது. அது விஷோகம், துயரமற்றது, சோகமற்றது, தாபமற்றது. விஜிகத்ச அபிபாச, பசியும் தாகமற்றது, பிராணனற்றதுன்னு சொன்னோம். அதனால் பிராண சரீரம் இல்லை, ஷட்வூர்மிகள் அதிகம் போச்சு. இதெல்லாம் போனதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய இந்த சரீரங்கள் 3ம் உனக்கு இல்லை. ஆத்மாவை தெரிந்து கொண்டால் ஆத்மாவுக்கு சரீரம் அல்ல, அதாவது உனக்கு சரீரமே இல்லை. அப்படியா சொல்கிறீங்க? நான் சரீரத்தில் தானே இருக்கிறேன்னு சொல்கிறல்ல, அதுதான் ஆத்மா. சரீரத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போது சரீரம் நான் சொல்லுவேன் இல்லை. சரீரத்தில் இருக்கின்றவன் யார்? அவன் சம்பிரசாதன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இந்த ஷட் ஊர்மிகள் அற்றவன், 3 ஏஷனைகளும் அற்றவன். அதனால் என்ன கிடைக்கும்? 3 லோகத்துக்கும் ஆசையை விட்டான். அதனால் அவன் சத்தியகாமன். இந்த சத்தியகாமங்கிறது மனதில் ஏற்படுகின்ற ஆசை. சத்திய சங்கல்பங்கிறது புத்தியில் எடுக்கின்ற நிச்சயம். ஆசை முதல்ல மனசில் பிறக்கும், அப்புறம் புத்தி அதை அடைவதற்கு வேண்டிய சாதுரியங்களை தேடும். அப்போ 2மே ஒருவனுக்கு சத்தியமாக ஆகிவிடுகிறது, அதாவது ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. அவன் ஆத்மாவைத்தான் ஆசைப்படுகிறான், அவன் ஆத்மாவை பற்றித்தான் சிந்திக்கிறான். அவன் சத்தியகாமக, சத்திய சங்கல்பன்னு சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் அப்படி. இவங்க கடைசியில் இருக்க சத்தியகாமன்னா அவன் ஆசைப்பட்டதான் நிறைவேறிடும், சத்திய சங்கல்பம் அவன் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. யார்? இந்த நம்முடைய இந்திரனும் விரோச்சனனும். இந்த பிரம்ம பிராப்திக்கு உபாயம் என்ன? அவர் சொல்கிறாரு, இது அன்வேஷ்டவ்யம் விஜிஜ்ஞாசித்தவ்யம். அந்த ஆத்மாவை ஒருவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், குருவிடம் சென்று கேட்க வேண்டும்னு அர்த்தம்.
அன்வேஷ்டவ்யம். விஜித்நாசியம் மனன நிதித்தியாசனம் செய்து அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். இந்த ஆத்மாவை அடைய வழி அன்வேஷ்டவ்யம் விஜிஜ்ஞாசித்தவ்யம் என்று தான் இந்த மந்திரத்தில் புரிஞ்சுக்கிறோம். அன்வேஷ்டவ்யம் என்றால் என்ன, விஜிஜ்ஞாசித்தவ்யம் என்றால் என்ன? அனு ஏஷ்டவ்யம், ஏஷ்டவ்யம்னா தேடுறது, அணுன்னா அருகில் சென்று குருவின் துணையுடன் இதை தேட வேண்டும். நீயே போய் ஆத்மாவை தேட முடியாதப்பா, உன்னை நீ தேடணுன்னா கூட குருவுடைய ஹெல்ப் வேணும். என்ன சார் என்ன தேட வேணுங்க, நான் தான் இங்கே இருக்கிறேனே. இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற. உன்னை பற்றி சரியான புரிதலுக்கு ஆத்மாவை நீ தேடி அடைய வேண்டும். தேடி அடைகிறவுக்கு எங்கே தொலைஞ்சு போச்சா சார், அப்படி தான் உன் மரமட்டைக்கு தெரியுது. ஆனால் தேடி அடைய வேண்டியது குருவின் துணை அடைஞ்சினா அதை நீ விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது தேடி அடைவதல்ல, உன்னை நீ விளங்கி கொள்வது. இன்றைக்கி விளக்கு அடிக்காமல் லைட் போடாமல் இருட்டில் கிடக்குது இவனுடைய ஆத்மா. விளக்கு அடிக்கிறது என்னவோ அந்த கரணத்திலையும் சரீரத்திலையும் இந்த லோக இச்சையிலும் இருக்கிறது. அந்த விளக்கை கொஞ்சம் திருப்பி உள்ளே அடிச்சுன்னா ஆத்மாவில் அந்த பிரகாசம் ஏற்படும். அது பேர் விஜிஜ்ஞாசித்தவ்யம். குருவை தேடி இதை கேட்டுக்கொள். நீ அமர்ந்து இதை தியானம் செய்து அதுதான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அன்வேஷ்டவ்யம் விஜிஜ்ஞாசித்தவ்யம். சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவண மனனங்கள் இரண்டுமே அன்வேஷ்டவ்யம். நிதித்தியாசனம் என்பது தனக்குத்தானே அதை விளங்கி கொள்ளுதல், தன் கருத்தாக மாற்றிக்கொள்ளுதல். இதற்கு தியானமும் சமாதியும் தேவை. தியானம் என்பது இடையறாத சிந்தனை, சமாதி என்பது நிர்விகல்பத்தில் இருந்து அவ்வாறு வாழ்வது என்று புரிந்து கொள்கிறோம். இந்த 3 நிலையிலும் கூட இந்த ஞானத்தை பெற்றவர்களும் 4 நிலையில் இருப்பார்கள். அதையும் கூட இந்த மந்திரங்களிலிருந்து நாம் பின்னாடி தெரிந்து கொள்வோம். அவன் ஆத்மரதி, ஆத்ம கிரீடன், அப்புறம் ஆத்ம மிதுனன், அப்புறம் ஆத்மானந்தன்னு 4ஆக நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த சுப்தனில் இருக்கின்ற பிராரப்தத்தினாலே ஒருவன் எப்பொழுதும் நிஷ்டையில் இருப்பான், சமாதியில் இருப்பான் என்று அறிந்து கொண்டோம். சரி, இதற்கு நமக்கு என்ன வேணும்? குரு கிருபையும் சாஸ்திர கிருபையும் நமக்கு வேண்டும். அந்த கிருபை தான் அன்வேஷ்டவ்யம். ஒருவன் தேடுவதற்கு இது தேடிய பொருள் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவனுடைய குருவனுடைய கிருபையும் இருக்கணும். தவறான குருவிட்ட போகாமல் இருப்பது தான் குரு கிருபை. சாஸ்திர கிருபை, நாம் தேடிய குரு சரியான சாஸ்திரத்தை சொல்லணும். சாஸ்திரத்திலே உபனிஷத்தை அவர் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் உபனிஷத்தில் அவர் விசிஷ்டாத்வைத துவைதத்தை சொல்லிக் கொடுத்துட்டாருன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் சரியான குரு வேண்டும், அத்வைத குரு வேண்டும், சரியான ஒரு சாஸ்திரம் பயன்படுத்த வேண்டும். அவர் அதே அந்த உபனிஷத்தை பயன்படுத்த வேண்டும். சில பேர் அத்வைதத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதை வேறு ஒரு முறையிலே அவங்க சாங்கியம் யோகம் நியாயம் என்ற முறையில் சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் குரு கிருபாவும் சாஸ்திர கிருபாவும் வேண்டும். ஞான பலன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ஆக போகுது? சர்வாம்ச லோகான் ஆப்னோதி சர்வாம்ச காமான் ஆப்னோதி. எல்லா உலகங்களிலும் அவன் இருப்பான், அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்பத்தையும் அனுபவிப்பான். இந்த பூமியிலேயே எத்தனையோ இன்பங்கள் இருக்குது, நாம் அதை அறிந்ததில்லை. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போனீங்க ஹனிமூன்னா? நாங்கள் மால்தீவ்ஸுக்கு போனோம். அங்கே என்ன இருக்குது மாலத்தீவுலன்னா? அங்கே ஒரு கடற்கரை இருக்குது. அங்கே தண்ணீரை அப்படியே ஸ்படிகம் போல் இருக்கிறது. கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அழுக்கு இல்லாமல் அப்படியே மஞ்சள் கலரில் தங்கம் போல் ஜொலிக்குது. அந்த நின்னம்னா பாதங்களெல்லாம் தெரியுது. அலைகளற்ற அந்த கடலில் குளிப்பதில் ஒரு சுபம். அது ஓரத்தில் ஒரு குடிசை கட்டியிருக்கிறாங்க. 4 கால் தூண்களை வச்சு பீடத்தை அந்த மூங்கிலில் கட்டி அதில் ஒரு உப்பரிகையை கட்டி அதில் நம்ம தங்கியிருந்து தினமும் அந்த கடற்கரை பார்த்துக்கிட்டே வாழ்வது அப்படின்னு சொல்கிறோம். ஓ, இது ஒரு பெரிய லோகமாக இருக்கே, இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அந்த லோகத்தை அடைவோம். அங்கே இருக்கிற இன்பத்தையும் அடைவோம். மால்தீவ்ஸ் போனாலும் இதை அனுபவிக்கணும் இல்லை, அங்கே போயிட்டு கடத்தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒன்று இருக்குது. பூமியிலேயே குகைகளிலே சில இடத்துல இருக்குது. அந்த குகையில் உள்ளே போய் பார்த்தா அழகழகான காட்சிகள் இருக்கலாம், அல்லது பனி படர்ந்த இடத்தை சேரலாம், அல்லது மலை சாரல்களில் இருக்கக்கூடிய அழகை நம்ம பார்க்கலாம். கிராமப்புற இந்த கோயில் கோபுரங்களை ரசித்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டியது எத்தனையோ விழிங்க இருக்கிறதுன்னா, இந்த 7 உலகங்கள் பூவரலோகம் சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள், புத்திரேஷனம் வித்தேஷனம் லோகேஷனம் என்று சொல்லக்கூடிய 3லுமேயே நீ என்னென்ன இன்பம் அனுபவிக்கிறையோ அத்தனையும் கிடைச்சிடுங்கிறார். இதை கேட்ட பிறகு இந்திரனுக்கும் விரோச்சனுக்கும் தூக்கி வாரி போட்டுது. நாம் அரசாள்கின்ற இந்த இந்திரலோகமும் இந்த விரோச்சனுடைய அசுரலோகமும் ரொம்ப சிறிது போல் இருக்கே,
இவர் சொல்கிற லோகத்தை நம்ம எப்படி இருக்குது, அந்த ஆத்மலோகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வாறு அவர்கள் 2 பேரும் இந்த மந்திரத்தின் மூலம் ஒரு கருத்துக்கு வருகிறார்கள். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டவன் எது குறித்து பின்னர் ஆசைப்படுவான். இதன் உண்மை அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த ஆத்மாவை அறிந்தவன் நான் சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். சரீரம் அல்லன்னு தெரிஞ்ச உடனே ஷட் ஊர்மிகள் அவனுக்கு இல்லை, இருக்குது, ஆனால் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டியது. அவனுக்கு புத்திரேஷனை, வித்தேஷனை, லோகேஷனை 3 ஏஷனைகளும் அவனுக்கு போயிடுச்சு. அப்புறம் அவன் எதை குறித்து ஆவப்படுவான்? அதுதான் அவன் தான் சர்வான் காமான் ஆப்னோதின்னு சொல்லப்பட்டது. காம பிராப்தி என்றால் காம நிவிருத்தி ஆகும். காம பிராப்தி, அவன் எல்லா லோகத்திலும் என்னென்ன ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் அடைகிறான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அடைந்த பிறகு என்ன ஆகுது? அந்த ஆசை நீங்குது இல்லை. அதை போய் பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆசை எனக்கு தீர்ந்துதுங்க. அங்கே போன உடனே ரொம்ப காலம் அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அங்கே போன உடனே போய் இன்பம் என்பதே ஆசை நீக்கம், ஆசையை அடையதல் அல்ல. காம பிராப்தி என்பதே காம நிவர்த்தியாகும். இந்த ஞானிக்கு காம நீங்கிய பிறகு அது காம பிராப்தின்னு அர்த்தம். நிறைய பேர் அடைந்து நீக்கிக்கிறாங்க. நீங்கியதனால் அடைந்தவனாக இருக்கிறான். காம நீக்கமே காம நிறைவு. மன நிறைவு தான் இந்த ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற 3 சரீரத்திலும் இருக்கின்ற ஒரு நிறைவு தான். ஆத்மா என்று தெரிந்து கொண்டதால் பெறுகின்ற ஒரு நிலைதான் காம பிராப்தி, லோக பிராப்தி. உலகத்தையும் அடைந்தான், உலகத்தில் இருந்த ஆசைகளையும் அவன் நிறுத்தி கொண்டான் என்று இந்த மந்திரம் தெரிகிறது. இதற்கு மேற்பட்டு இந்த ஆத்மாவை அவர்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அந்த குருவை சென்று பிரஜாபதி என்ற அந்த குருவை அடைந்து இதை தெரிந்து கொள்வதற்கு 32 வருடம் அவர்கள் குருகுல வாசம் செய்கிறார்கள்.